Hello? Hello? டெலிஃபோன் அடிச்சா ஏன் இவ்வளவு செல்லுது எடுக்கிறதுக்கு? வெளியே அனுப்பிங்களா? பிள்ளை எங்க? மகன் எங்க போயிட்டான்? அங்க வெளியில போயிட்டானா? நானே இல்லை சொல்றேன், கண்டபடி வெளியில விட வேணாம். மோட்டர் சைக்கிளையும் எடுத்து கொடுத்து ரெண்டு வெளியில விட்டா இப்ப ஊர் இருக்கிற நிலைமைக்கு பொடிகளோட சேர்ந்து கட்டெல்லாம் போயிடுவான். சொல்றேன் இல்ல, கண்டபடி வெளியில விடாதீங்க பிள்ளைகளே. சின்னவளை என்ன செய்யறாள்? பிள்ளை அவள் ஸ்கூட்டர் கேட்டவள்லான அவளுக்கு அந்த ஸ்கூட்டரை வேண்டி கொடுத்து விடுவோம். பிள்ளையோட இப்போ அவளுக்கு ஒரு இதை உண்டு, கல்யாணம் உண்டு பாருங்கன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி அந்த பேச்சை வேற மணி என்ன பார்க்குறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் அது என்ன மாதிரி அது நல்ல பொடியன்னு சொன்னால் நாங்கள் அவளுக்கு வேலைக்கே கல்யாணம் கட்டி வைக்கலாம். என்ன படிப்பா ஓகே, அவள் படித்த உடனே அவள் வெளியில் கேம்பஸை விட்டு வெளியில் வந்த உடனே அவளுக்கு நாங்கள் கல்யாணத்தை கட்டி வச்சு விட்டோம்டா. சரி, பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்னத்துக்குள்ள வேலை செய்யணும்? மற்ற கல்யாண வீடு வந்து நாங்கள் நல்ல பெருசாக தான் செய்யணும். அங்கே ஆட்கள் இது கதைப்பினம் அது இதண்டு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் கல்யாண வீடு பெருசாக செய்யணும். உங்கள் ஹெலிகாப்டர் பிடிச்சி செய்யலாத கல்யாண வீடு இல்லை அப்படியா? ஆட்களை பற்றி யோசிக்கிறேன். அவன் என்ன கதைப்பினம் இவ என்ன கதைப்பினம்? எங்கட பிள்ளைக்கு நாங்கள் செலவழிக்கிறோம், செய்கிறோம், வடிவாக செய்து வடிவாக வைக்கிறோம். வடிவாக பிள்ளையாக்கு நல்லபடியாக கல்யாணம் விட்டால் செய்து வைக்கிறோம். சரி, ஹெலிகாப்டர் பிடிச்சி பிள்ளைய கொண்டு போயிடலாண்டாலும் ஒரு 10 காராவது பிடிச்சி ஒரு லைனில் காரை உள்ள லைனில் கொண்டு போய்த்தான் எங்களை பிள்ளைய கூட்டிக்கொண்டு போகணும். அப்படி தான் செய்யணும். பிள்ளைக்கு நாங்கள் வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்போம். நீ நகைகள் அதில் எடுக்கணும்ட்டா அந்த அளவில் பேர் ஒட்டு வேலையும் நான் சொல்றத நீ ஒழுங்கா செய்கிற இல்லை. எல்லாத்தையும் மண்டு போட்டு பேசாம இருப்பேன். ஒன்றும் ஒழுங்கா செய்கிற இல்லை. எல்லாத்தையும் பேர் உனக்கு எதுவும் வேணுமென்றாலும் இல்லாம காசு அனுப்பலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வடிவாப்பேர். வடிவா பிள்ளைகளை கல்யாணத்தை கட்டி வைப்போம். சரி, பிள்ளைகள் கேட்கிற சாப்பாடெல்லாம் வேண்டி கொடு, எல்லாம் வடிவா பேர் என்ன? சரி, நான் புறா எடுக்கிறேன். அப்ப நான் புறா எடுக்கிறேன். சரி சரி சரி. எப்படி இருக்கிறீங்க? இல்லை, டாக்டர் ஆக்கள் ஒன்றும் சொல்லல. நித்திர குளிசை போட்டுட்டு படுக்க சொல்லி சொல்கிறவை. இப்போ நித்திர குளிசை போட சொல்லின்ட்டு நித்திர குளிசை போட்டால் கொஞ்சம் மண்டையம் பழுதாக போயிடும்ட்டு சொல்லினா அதுவும் கொஞ்சம் பயமாக கிடக்கு. எனக்கு என்ன செய்கிறேன்ட்டு தெரியல. நான் போடுறேன் நான் நித்திர குளிசை. நீங்கள் ஆக்களோட கொஞ்சம் மனம் விட்டு கதைக்கணும். மனம் விட்டு கதைக்க ஆக்களோட கதைக்கணும். இங்கே யாருக்கு தான் நேரமும் இருக்குது கதைக்கிறதுக்கு? எல்லாரும் பிஸியாக தானே திடீர்னு வேலி கண்டு ஆக்களோட கதைக்கவும் நேரங்களும் இல்லைத்தானே ஆக்களுக்கும். இப்படியே இருக்கிறது. நீங்கள் அந்த பழசுகளை கூட நினைக்காதீங்க. நீங்கள் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நித்திர விராட்டி நித்திர குளிசையை போடுங்கள. நித்திர குளிசை போட்டாலும் நித்திர எனக்கு என்னட்டுது அந்த பழைய நினைவுலாம் அடிக்கடி வந்து போகுது. அங்கே நடந்த நினைவு கனவாக வரைக்க அது கொஞ்சம் பயமாக கிடக்குது. அப்படி யோசிக்க பயமாக கிடக்கு. அந்த கனவுகள் வரைக்க பயமாக கிடக்கு. என்ன நீங்க கூட யோசிக்காதீங்க, யோசிச்சு பயப்படாதீங்க. என்ன மண்டை பழுதாக்கிற தான் பயமாக கிடக்கு. தலை பைத்தியம் பிடிக்கிற தான் பயமாக கிடக்கு. தனியாக இல்லாமல் டெலிஃபோனை எடுத்து கதைக்கிறேன். நாங்கள் மனுஷி பிள்ளைகள் உயிரோடு இருக்கணும் நினைச்சு கொண்டு கதைக்கிறேன். அவை உயிரோடு இருக்கிற மாதிரி தானே கிடக்குது. என்ன தெரியா இருக்கிற அவை உயிரோடு இருக்கணும் போல தான் கிடக்குது. எனக்கு அப்படி மனசுக்கு டெலிஃபோனை எடுத்து அடிக்கடி கதைக்கிறேன். கதை கேட்க எனக்கு என்னோட ஒரு ஆள் திரும்ப கதைக்கிற மாதிரி தான் கிடக்குது. என்ன ஒரு ஆள் என்னோட திருப்பி கதைக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி டெலிஃபோனை எடுத்து சும்மா கதை கேட்க ஒரு சந்தோஷமாக கிடக்குது. அப்படி என்னன்னு நீங்க மனம் திறந்து கொஞ்சம் கதையங்கோ. அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி ஒரு ஆளோட கதைக்கிறேன்டா என்னண்டு யாரோட எல்லாருக்கும் நேரங்களும் இல்லைத்தானே. எல்லாரோடையும் கதைக்க இல்லாத ஆக்களுக்கும் கதைக்கிறதுக்கு வேணுமே.
சில பேர் எடுத்தா இப்போ முந்தி மாதிரி ஆக்களும் எனக்கு டெலிஃபோன் எடுக்கிறீங்க, நான் கொஞ்சம் மண்டை கொலையாக கதைக்கிறேன்னு யோசிச்சுட்டு எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆள் தனிப்பாக எடுக்கிறீங்க. அது நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழையனபடியாக நீங்கள் எடுத்து கேட்குறீங்க. உங்களுக்கு நேரங்களும் இல்லைத்தானே. நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதேங்கோ. நீங்கள் நேரம் கேட்க எனக்கு எடுங்கோ, பிரச்சனை இல்லை. எனக்கு பயம் என்ன, அவன் மூத்தவன் உயிரோடு இருந்தால் அவனை இருக்கா பார்த்துட்டு ரெண்டா காணும், இல்லாட்டி நானும் உயிரோடு இருக்கணும்னு யோசிக்க மாட்டேன். அவன் மூத்தவனை இருக்கா பார்த்துருவனோட எண்ணத்தோடு தான் இப்படி இருக்கிறாரு. எப்படியாவது இந்த உயிரோடு இருந்து அவனை பார்த்துருவணும். அதுக்கிடையில் எனக்கு இந்த மண்டை பழுதாயிடக்கூடாது ஒரு யோசனை உண்டு, பழுதாயிரம் உண்டும் ஒரு பயம் உண்டு. அவனை எப்படியாவது பார்த்துருவணும் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லார்ட்டையும் விசாரிக்கிறது, ஒரு இடமும் அவனை காண இல்லையா. கடைசி நேரம் என்ன நடந்தது சொல்லுங்க. இடம்பெயர்க்க முந்தி மாதிரி இடம்பெயர்வுகள் நடக்கிறான போயிட்டு அப்படி நின்றுட்டு திருப்பி திரும்ப ஊருக்கு 2-3 மாதம் கழிச்சு ஊருக்குள்ள வந்துடுவோம். அப்படி ஒரு எண்ணத்தோட தான் போனேன். கடைசியா எல்லாத்தையும் இழந்து தனியா வந்து நிற்கிறேன். கையில பிடிச்சு கொண்டு மனுஷன் காயப்பட்டுட்டாள். அவளுக்கு இடுப்புல பீஸ் பட்டுட்டது இடுப்புல. அவளுக்கு அவளால நடக்கலாது. அவளையும் தூக்கி கொண்டு கடைசியா கொண்டு போன சாமான்கள் கடைசியா நடத்துல ஒரு கையில ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் சாமான் மட்டும் கையில் நடந்து அதையும் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடிக்கொண்டு இருந்து நான் ஓடிக்கொண்டு வந்தோன்னுக்க காயப்பட்டு குஞ்சிராசாண்ணே அதுல காயப்பட்டு காலையில் ஆகிறது. தம்பி என்னையும் கூட்டிக்கிட்டு போடா, என்னையும் கூட்டிக்கொண்டு போடான்னு சொல்லி அவர் கத்த. நான் என்ன செய்யறது, இப்போ மனுஷியம் அவளையும் நடக்கலாது. அவளுக்கு காயப்பட்டு இல்லாம கிடக்கு. அவளையும் தூக்குறது, அவளை இறக்கி மெதுவாக நடன்றது, தூக்குறது இறக்குறது. சின்னவளை கையில பிடிச்சிருக்கிறது. தம்பியை வாடான்னு கூட்டிக்கணும். கொஞ்சம் என்னையும் கூட்டிகிட்டு போடா தம்பி, என்னையும் கூட்டிகிட்டு போடாண்ட என்னென்னு போட்டுருவேன். எல்லா சேனவும் ஓடுது, எல்லா சேனவும் ஓடுது. யார் செத்தது யார் இருக்கிறது அவன் எல்லாம் ஓடுது. எல்லா சேர்த்து நாங்களும் ஓடுது. இடையில அவள் சின்னவள் பசிக்குது பசிக்குது அப்பான்னு பசிக்குதுன்னு சொன்னா. அதுல ஒரு தம்பி ஒருதன் ஒரு மடிச்சு துண்டோண்டா கொடுத்தவன் பிள்ளைக்கு. அதுல இதை வச்சிருந்தவன் கையில ஏதோ வச்சிருந்தான் பிஸ்கெட்டை படிச்சு என்னன்னு தெரிய கையில ஒன்று வச்சுதான் கொடுத்தான் பிள்ளைல. அவளை கையில வண்டி வச்சிருந்தாள், சாப்பிடுங்க கையில வச்சிருந்தான். நான் அவளோட கையை எப்படி பிடிச்சிருந்தேன். கையை பிடிச்சு கொண்டு உழைத்தி கொண்டு தம்பியை இன்னொன்று தான் கிரியா வாடா வாடான்ட்டு நானும் எவ்வளோ தூரம் உண்டு அவளை மனுஷன் தூக்குறது. அவளுக்கு மேல அது நடக்கிறது. ரத்தம் ஓடுது கூட, அவளுக்கு ரத்தம் அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கேன். பக்கத்துல ஒரு இருட்டு மாதிரி புகையை ஒன்று அடிச்சுது. கையில வச்சிருந்தான் போல பிள்ளையோட கை மட்டும்தான் கையில கிடந்து. சிலவோட கை மட்டும்தான் கையில கிடந்தது. கையிலோட கிடந்த அந்த கையில வச்சிருந்த பிஸ்கிரமான அந்த தூண்டோட கை கிடந்த. திரும்பி பார்த்தா புள்ளிய காண இல்லை. அங்கால தள்ளி போய் கிடந்தாள் கிடந்தாள் பிள்ளை முடிஞ்சு. அவள் பக்கத்துல வந்தா சொன்ன அண்ணா நிக்காதீங்க, முடிஞ்சது, நீங்க போங்கோ நீங்க போங்கோ. மரிசத்தை கொண்டு ஓடி வந்தான். மானையும் காணல, அவனும் காணல. அவன் எனக்கு முன்ன ஓடிட்டான். அவனே ஓடிட்டான். வழியா வந்தேன். வழியா வந்துட்டு மனுஷி கீழாதான மனுஷிய கொண்ட ஆஸ்பத்திரியில கொண்ட போட்ட மனுஷிய கொண்ட ஆஸ்பத்திரியோட மனுஷி ஓடிட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு போவா அவளும் என்ன விட்டுட்டு போயிட்டான். அவளும் போனோன்னா புள்ளி அவன் மகனை எங்கேன்னு தேடுறேன்ட்டு வந்து அவனை தேடினான். அவனையும் காண இல்லை. கேம்புக்கு இருக்கிறான் ஒரு ஆள் சொல்லிச்சு. அண்டா கூட மானா கண்டறான்னு சொல்லிச்சு. ஆஸ்பத்திரியில இருந்தா பார்த்தான் சொல்லிச்சு. வந்து பார்த்தா அவனை தேடினா அவனையும் காண இல்லை. 8 வரைக்கும் அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். கிடைப்பானண்டு அவனையும் கிடைக்க எல்லாம் அப்படியே போயிட்டு மனசுக்கு இருந்து ஒன்றுமே போகவே இல்லை. எல்லாம் என்ன விட்டு போயிட்டு தானே மனசுல இருந்து ஒன்றுமே என்ன விட்டு போகவே இல்லை.
தொட்டு போவேன்.